எங்கெல்லாம் பணத்தை சுரண்ட முடியும் என்று பணம் 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 பணம்னு மட்டுமே இலக்காக வைத்து 10 ஆண்டு ஆட்சி நடத்திருக்காங்க இந்த ஒன்றிய பாஜக அரசு. அரசாங்கத்துக்கும் பணம் எடுத்து அவங்க வேணுங்கிற அளவுக்கு எங்கேயாவது கொடுக்கறது. நம்மகிட்ட ₹1 வரை போனா வெறும் 29 பைசா தான் நம்மளுக்கு திருப்பி கொடுக்குது. பாக்கி பணத்தெல்லாம் எடுத்து அவங்களுக்கு ஆதரவா இருக்கிற மாநிலத்துக்கு கொடுக்குது. ஆனா அந்த ஆதரவா இருக்கிற மாநிலத்துக்கு கொடுத்து என்ன பிரயோஜனம்? அங்க வளர்ச்சி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் வாய்ப்பே இல்லை? ஏன்னா மகளிருக்கு சமூக உரிமை கிடையாது. உயர் ஜாதியினருக்கு மட்டும்தான் வாய்ப்பு கிடைக்கப்பட்டது. முன்னால் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு இப்ப வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு கல்வி அனைவருக்கும் கிடைப்பதில்லை. எவ்வளவு பணம் ஒரு சமுதாயத்தில் போட்டாலும் இந்த சமுதாய சீர்திருத்தங்களை அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்று திட்டத்தை சட்டத்தை உருவாக்கவில்லை என்றால் அந்த பணத்துக்கு எந்த பலனும் கிடைக்காது. இதுதான் உண்மை. இதுதான் தினம் நம் கண்ணுக்கு தெரிய வருகிறது. இந்த தகவல் எல்லாம் அடிப்படையில் நான் சொல்லுவேன், இன்றைக்கே ஜனநாயகத்தை படுகொலை செய்யப்பட்டு பிணமாக தான் இருக்கிறது. இந்த பிணத்துக்கு இன்னும் ஒரு முறை இந்த ஆட்சி அமைந்தால், இந்த கட்சியுடைய ஆட்சி அமைந்தால் சுடுகாடுதான் எதிர்காலம். அதற்கு பிறகு எரிச்ச உடலை எதுவுமே செய்யவே முடியாது. ஆனால் இன்னைக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த பிணம் இன்னும் சுடுகாடுக்கு போகாம எப்படியோ அந்த பிணத்தில் இருக்கிற விஷத்தை வெளியெடுத்து நம் பெரிய புராணத்தில் சொல்லும்படி, உதாரணம் சொல்லும்படி இந்த பிணத்துக்கு திருப்பி உயிரூட்டி வாழ வைக்கலாம் ஜனநாயகத்தை என்று ஒரு வாய்ப்பு, ஒரே ஒரு வாய்ப்பு, இந்த ஒரே வாய்ப்பு இந்த தேர்தலில் இந்த அரசாங்கம் திரும்பி வரக்கூடாது. அது மக்கள் நலனுக்கெல்லாம் இரண்டாவது காரணம். ஜனநாயகம் மக்களாட்சி என்ற முறையே அளிக்காம இருக்கணும் என்றால், நீடிக்கணும் என்றால், இந்தியாவுடைய எதிர்காலம் தொடர்ந்து இதே நாடாக நீடிக்கணும் என்றால் இந்த ஆட்சி வரவே கூடாது. திருப்பி அதை தீர்மானிக்கிறது மக்கள். ஒரு காலத்தில் எனக்கு அச்சம் இருந்தது, படிப்பு இருக்கிற, கல்வி இருக்கிற, சமுதாய ஒற்றுமை இருக்கிற மாநிலங்கள் எல்லாம் மட்டும்தான் பாஜகவுக்கு சீட்டே கிடையாது, ஓட்டே கிடையாது. ஆனா கொஞ்சம் ஏழையாக இருக்கிற, கல்வி குறைவாக இருக்கிற மாநிலங்களில், குறிப்பாக வட மாநிலங்களில் அப்படியே சொலையா சீட் எடுத்துட்டு இருந்தாங்களே, இதெல்லாம் திருப்பி நீடிக்குமா அப்படின்னா என்ன ஆகும் என்ற பயம் இருந்தது. இன்றைக்கு அது கூடவில்லை. ஏனால் மனிதனுக்கு எவல்யூஷன், பயாலஜிக்கல் எவல்யூஷன், நம்ம பல ஆயிரம் ஆண்டுகள் மனிதர்கள் நம்மளுடைய ஜீன் பூல் எவல்யூஷன் நடந்ததில்ல. ஒரு இன்னேட் இன்டெலிஜென்ஸ், அதாவது உள்ளடக்கிய, கல்விக்கெல்லாம் போக தேவையில்லாத உள்ளடக்கிய ஒரு உணர்ச்சியாக இருக்கிறது மனிதனுக்கு. அந்த அடிப்படையில் இப்போ எனக்கு நம்பிக்கை வருது, வட மாநிலங்களில் கூட இந்த பணம் 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 என்ற ஒற்றை இலக்கு வைத்திருக்கிற ஆட்சியையும் கட்சியையும் தெளிவாக புரிந்து கொண்டார்கள். இன்னொரு முறை இவர்களுக்கு வாய்ப்பு அளிக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கை இன்றைக்கு எனக்கு வருகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.